போலீசாரின் துப்பாக்கியை பறித்துக் கொண்டு ஓட முயன்ற நபர். கடும் பரபரப்பான நகரப் பகுதி. இறுதியில் வெளியான முழு விவரம். போதைப் பொருளுக்காக மனைவியை அண்டை வீட்டாரிடம் விற்ற கணவன். சில மாதங்களின் முன்னர் மனைவியின் கிட்னியும் விற்பனை. அதிர்ச்சியில் குளத்தில் குதித்த 3 பிள்ளைகளின் தாய் வைத்தியசாலையில். கிட்ட வரட்டும், திட்டம் இருக்கு. இந்த ஆண்டுக்குள் அனுர அரசை வீழ்த்தி ஆட்சியை கைப்பற்றுவோம். மஹிந்த வெளியிட்ட திடீர் அறிவிப்பு. புத்தளத்தில் சோகம். கயிறு இழுத்தல் போட்டியின் போது இளம் குடும்பஸ்தர் மாரடைப்பால் எதிர்பாராத மரணம். ஒரே இடத்தில் கூடியிருந்த இளம் பெண்கள் சந்தேகத்தில் சுற்றி வளைத்த போலீசார். காத்திருந்த அதிர்ச்சி. திடீரென்று தலைகளாக பிறண்டது நுவரெலியா கிரகரி ஏரியில் படகு. சுற்றுலா பயணிகளுக்கு நேர்ந்த நிலை பார்த்து கொண்டிருந்தோர் பதிவு செய்த வீடியோ. கட்டுநாயக்க விமான நிலையத்தில் கைப்பற்றப்பட்ட சூட்கேஸ். கைதான வெளிநாட்டவர்கள் தொடர்பில் வெளியான பகீர் தகவல். சூட்சமமான முறையில் கடத்தல். மிளகாய் தோட்டத்தில் கொலை சம்பவம், 2 கைது. விசாரணைகளில் வெளியான பல திடுக்கிடும் தகவல்கள். முடிவுக்கு வருகிறது ராஜபக்சர்களின் அரசியல் சகாப்தம். அனுர அரசு தக்க பதிலடி. தமிழர் பகுதிகளிலும் செல்வாக்கு செலுத்தும் தமிழ்நாட்டு தேர்தல். யாழில் அடுத்தடுத்துயரும் சீமானின் பதாகைகள். நல்லூரை தொடர்ந்து திருநெல்வேலியிலும் ஆதரவு. மீண்டும் சிறைக்கு அனுப்பப்பட்ட பிள்ளையார் வைத்தியசாலையிலிருந்து வெளியேற்றம். மன்னாரில் பரபரப்பு. அடக்கம் செய்யப்பட்ட 1.5 வயது குழந்தையின் சடலம் நீதிமன்ற உத்தரவில் தோண்டியெடுப்பு. வெளியான பகீர் காரணம். நாட்டில் கொட்டி தீர்க்கப் போகும் கனமழை. விடுக்கப்பட்டுள்ள கடும் எச்சரிக்கை. போதைப்பொருள் வாங்குவதற்கு பணம் திரட்டுவதற்காக தன்னுடைய மனைவியை அண்டை வீட்டுக்கார ஒருவருக்கு விற்பனை செய்த கணவனையும் அந்த பெண்ணை கொடூரமாக பலாத்காரம் செய்த நபரையும் கைது செய்ய அளவத்துக்கோடு போலீசார் தற்போது விசேட விசாரணைகளை ஆரம்பித்துள்ளனர். தனது கணவனின் வற்புறுத்தலால் அண்டை வீட்டுக்காரரால் கை கால்கள் கட்டப்பட்டு முன்னெடுக்கப்பட்ட இந்த கொடூரமான சித்திரவதையால் கடும் மன உளைச்சலுக்கு ஆளான 35 வயதுடைய 3 பிள்ளைகளின் தாய் கண்டி ஏரியில் குதித்து தற்கொலைக்கு முயன்றார். எனினும் முச்சக்கர வண்டி ஓட்டுநர் ஒருவரின் தலையிட்டால் அவர் காப்பாற்றப்பட்டு அக்குரண பிரதேச செயலகமூடாக சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டுள்ளார். பேராதனை போதனா வைத்தியசாலையின் மனநல சிகிச்சை பிரிவில் சிகிச்சை பெற்று வரும் அவர் தனக்கு நேர்ந்த இந்த கசப்பான அனுபவத்தை வைத்தியர்களிடம் வெளிப்படுத்தியுள்ளார். போதைப்பொருள் பழக்கத்துக்கு அடிமையாகியுள்ள தன்னுடைய கணவன் சுமார் 5 வருடங்களுக்கு முன்னர் 11 லட்சம் ரூபாவுக்கு தன்னுடைய சிறுநீரகம் ஒன்றை விற்று அந்த பணத்திலும் போதைப்பொருள் பாவித்துள்ளதாக அவர் தெரிவித்தார். 13, 12 மற்றும் 10 வயதுடைய 3 பிள்ளைகளின் தாயான இவரை போதைப்பொருள் வாங்க பணமில்லாத போது அண்டை வீட்டுக்காருடன் உடல் உறவு கொள்ளுமாறு கணவன் கடுமையாக வற்புறுத்தி இந்த துன்புறுத்தலுக்குள்ளாக்க அனுமதித்துள்ளார். தாய் தொடர்ந்து வைத்தியசாலையில் சிகிச்சை பெற்று வருவதால் அனாதையாகியுள்ள அவரின் 3 பிள்ளைகளின் பாதுகாப்பு மற்றும் நலனை உறுதி செய்ய உடனடியாக நடவடிக்கை எடுக்குமாறு பேராதனை வைத்தியசாலையின் பிரதிப்பணிப்பாளர் தேசிய சிறுவர் பாதுகாப்பு அதிகார சபைக்கும் அக்குரணை பிரதேச செயலாளருக்கும் எழுத்து மூலம் அறிவித்தார். மேலும் இந்த அமானுஷ குற்றத்தை செய்த கணவரையும் அந்த பெண்ணை துன்புறுத்திய நபரையும் சட்டத்தின் முன்பாக நிறுத்துவதற்காக வைத்தியசாலை அதிகாரிகள் அளவத்துக்கோடு போலீசாருக்கு தேவையான அனைத்து தகவல்களையும் வழங்க நடவடிக்கை எடுத்தனர். இந்த சம்பவம் சமூகத்தின் சீரழிவையும் போதைப்பொருள் பழக்கம் ஒரு குடும்பத்தை எந்த அளவுக்கு சிதைக்கும் என்பதையும் சுட்டிக்காட்டுகிறது. திட்டம் இருக்கு. தேர்தல் கிட்ட வரட்டும். இந்த ஆண்டுக்குள் மீண்டும் ஆட்சியை கைப்பற்றுவேன் என முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷ இந்த வருடம் ஆட்சியை பிடிப்பதற்கான பாரிய திட்டம் இருப்பதாக முன்னாள் ஜனாதிபதி தெரிவித்தார். கொழும்பு பத்திரமுலையில் உள்ள ஸ்ரீலங்கா பொதுஜன பிரமுகவின் தலைமை அலுவலகத்தில் நடைபெற்ற புத்தாண்டு நிகழ்வுகளில் கலந்து கொண்ட பின் ஊடகங்களுக்கு கருத்து வெளியிட்ட போதே மஹிந்த ராஜபக்ஷ இந்த அதிரடி தகவலை வெளியிட்டார். நாட்டின் தற்போதைய பொருளாதார நெருக்கடி மற்றும் வாழ்க்கை செலவு அதிகரிப்பின் காரணமாக இம்முறை மக்களிடையே புத்தாண்டு உற்சாகம் தென்படவில்லை என்று அவர் தெரிவித்தார். தொடர்ந்து பேசிய அவர் எதிர்வரும் மே தினம் வைகாசி பௌர்ணமி தினத்தில் வருவதால் அரசியல் கூட்டங்களை தவிர்த்து ஆன்மீக நிகழ்வுகளுக்காய் முன்னுரிமை அளிக்கப் போவதாக குறிப்பிட்டார். அரசியல் மாற்றங்கள் குறித்த கேள்விக்கு பதிலளித்த முன்னாள் ஜனாதிபதி நிச்சயமாக இந்த ஆண்டு அரசியல் மாற்றம் ஏற்படும். ஆட்சியை பிடிக்க பாரிய ரகசிய திட்டம் ஒன்றை வைத்துள்ளதாகவும் அவர் இதன்போது தெரிவித்தார். புத்தளம் கொஸ்வத்த பகுதியில் நடைபெற்ற புத்தாண்டு விளையாட்டுப் போட்டியின் போது கயிறெழுத்தல் போட்டியில் ஈடுபட்ட 20 வயது இளைஞர் ஒருவர் மாரடைப்பு ஏற்பட்டு உயிரிழந்த சம்பவம் பெரும் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. கொஸ்வத்தை மிககாவில பகுதியைச் சேர்ந்த
சந்துன் தாரகா என்ற திருமணமான இளம் குடும்பஸ்தரை உயிரிழந்தார். தன்னுடைய மனைவியுடன் புத்தாண்டு விளையாட்டில் உற்சாகமாக பங்கேற்று வந்த அவர் கயிறெடுத்தல் போட்டியில் திடீரென்று மயங்கி விழுந்தார். உடனடியாக அவர் வைத்தியசாலைக்கு கொண்டு செல்லப்பட்ட போதிலும் மாரடைப்பின் காரணமாக அவர் ஏற்கனவே உயிரிழந்ததாக தெரிவிக்கப்பட்டது. மகிழ்ச்சியை தொடங்கிய புத்தாண்டு கொண்டாட்டம் இளம் உயிரிழப்புடன் துயரமாக முடிந்திருப்பது அந்த பகுதி மக்களிடையே பெரும் அதிர்ச்சியையும் கவலையையும் ஏற்படுத்தியுள்ளது. கொய்ஸ்கம நகரில் மசாஜ் நிலையம் என்ற போர்வையில் சட்டவிரோதமாக இயங்கி வந்த விபச்சார விடுதியொன்றை கொஸ்கம போலீசார் அதிரடியாக முற்றுகையிட்டனர். கொஸ்கம போலீஸ் நிலைய அதிகாரிகளுக்கு கிடைத்த ரகசிய தகவலின் பிரகாரம் மேற்கொள்ளப்பட்ட சோதனையின் போது அங்கிருந்து 6 பெண்கள் மற்றும் அந்நிலையத்தின் மேலாளர் உள்ளிட்ட 7 பேர் கைது செய்யப்பட்டனர். கைது செய்யப்பட்ட பெண்கள் 22 முதல் 35 வயதுக்கு இடைப்பட்டவர்கள் என்றும் அவர்கள் அனுராதபுரம், மாத்தளை, மாத்தறை மற்றும் கண்டி போன்ற பல்வேறு பகுதிகளைச் சேர்ந்தவர்கள் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. கைது செய்யப்பட்ட சந்தேகநபர்கள் அனைவரும் இன்று அபிசாவளி நீதவான் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட உள்ளனர். இந்த பகுதியில் உள்ள சட்டவிரோத நிலையங்கள் குறித்து போலீசார் தொடர்ந்து கண்காணிப்பு பணிகளை தீவிரப்படுத்தியுள்ளனர். நுவரெலியாவின் புகழ்பெற்ற கிரகரி ஏரியில் கடந்த ஞாயிற்றுக்கிழமை 2 படகுகள் ஒன்றுடன் ஒன்று மோதிக்கொண்டதில் சுற்றுலா பயணிகள் பயணித்த படகொன்று கவிழ்ந்து விபத்துக்குள்ளானது. அன்று பிற்பகல் 2:30 மணிகளவில் அதிவேகமாக வந்த ஒரு படகு 2 சுற்றுலா பயணிகள் பயணித்த மற்றொரு படகின் மீது மோதியது. இதில் சுற்றுலா பயணிகள் பயணித்த படகு ஏரிக்குள் கவிழ்ந்தது. நீரில் மூழ்கிய சுற்றுலா பயணிகளையும் படகோட்டியையும் அருகில் இருந்த ஏனைய படகோட்டிகள் உடனடியாக சென்று காயமின்றி மீட்டனர். எனினும் சுற்றுலா பயணிகள் கையடக்க தொலைபேசிகள் ஏரிக்குள் விழுந்து காணாமற் போயின. விபத்துக்கு காரணமான 2 படகோட்டிகளையும் நுவரெலியா போலீசார் கைது செய்தனர். பின்னர் அவர்கள் பிணையில் விடுவிக்கப்பட்ட போதிலும் அவர்களுக்கு எதிராக நீதிமன்றில் வழக்கு தொடரப்பட உள்ளது. இந்த விபத்தை தொடர்ந்து கிரகரி ஏரியில் படகு சேவைகளை ஒழுங்குபடுத்த நுவரெலியா மாநகர சபை தீர்மானித்துள்ளது. அதன்படி அனைத்து பயணிகளும் கட்டாயமாக பாதுகாப்பு அங்கிகளை அணிய வேண்டும். படகுகளுக்கு கடுமையான வேக கட்டுப்பாடுகள் விதிக்கப்பட்டுள்ளன. சுமார் 120 படகோட்டிகளும் முறையான பாதுகாப்பு அறிவுறுத்தல்கள் வழங்கப்பட்டுள்ளன. சுற்றுலா பயணிகளின் பாதுகாப்பை உறுதிப்படுத்தும் வகையில் இந்த அதிரடி நடவடிக்கை எடுக்கப்பட்டதாக நுவரெலியா மாவட்ட மேயர் உபாலி வணிகசேகர தெரிவிக்கின்றார். தாய்லாந்திலிருந்து இந்தியா ஊடாக இலங்கைக்கு பெருமளவான போதைப்பொருளை கடத்த முயன்ற 2 வெளிநாட்டவர்கள் கட்டுநாயக்க சர்வதேச விமான நிலையத்தில் வைத்து நேற்று போலீஸ் போதைப்பொருள் தடுப்பு பிரிவால் கைது செய்யப்பட்டனர். கைது செய்யப்பட்டவரிடமிருந்து சுமார் 5 கிலோ 400 கிராம் எடையுள்ள குஷ்வகை போதைப்பொருள் மீட்கப்பட்டுள்ள நிலையில் அதன் சர்வதேச சந்தை பெறுமதி 6,40,10,000 ரூபாய் என்று மதிப்பிடப்பட்டுள்ளது. கைது செய்யப்பட்ட சந்தேக நபர்கள் இருவரும் இந்தோனேசிய பிரஜைகள் என்று அடையாளம் காணப்பட்டுள்ளனர். அவர்களில் 22 வயதுடைய இளைஞர் ஒருவரும் 30 வயதுடைய யுவதி ஒருவரும் உள்ளடக்கப்படுகின்றனர். இவர்கள் மேற்படி போதைப் பொருளை தாய்லாந்தின் பேங்காங் நகரில் கொள்வனவு செய்து அங்கிருந்து இந்தியாவின் பெங்களூர் நகருக்கு கொண்டு சென்றனர். பின்னர் பெங்களூரிலிருந்து விமானம் மூலம் கட்டுநாயக்க விமான நிலையத்தை வந்தடைந்த போது அதிகாரிகளிடம் சிக்கியுள்ளனர். இவர்கள் கொண்டு வந்த 2 பயணப்பொதிகளையும் சோதனையிட்ட அதிகாரிகள் அதற்குள் மிகவும் சூட்சுமமான முறையில் மறைத்து வைக்கப்பட்ட போதைப்பொருள் பொதிகளை கண்டுபிடித்தனர். இந்த கடத்தல் பின்னணியில் உள்ள சர்வதேச வலையமைப்புகள் மற்றும் இதனுடன் தொடர்புடைய ஏனைய நபர்களை கண்டறியும் நோக்கில் போலீஸ் போதைப்பொருள் தடுப்பு பிரிவினர் தீவிர விசாரணையை முன்னெடுத்து வருகின்றனர். விசாரணையின் நிறைவில் சந்தேக நபர்கள் இருவரும் நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்தப்பட உள்ளனர். மட்டக்களப்பு ஏறாவூர் பகுதியில் கடமையில் ஈடுபட்ட போலீஸ் அதிகாரியின் கைத்துப்பாக்கியை பறிக்க முயன்ற நபர் ஒருவர் இன்றைய தினம் கைது செய்யப்பட்டார். ஏறாவூர் நகரில் போலீசார் கடமையில் ஈடுபட்ட போது அங்கு வந்த நபர் ஒருவர் திடீரென்று போலீசாரின் கைத்துப்பாக்கியை பலவந்தமாக பறிக்க முயன்றார். இதன்போது சுதாகரித்துக் கொண்ட போலீசார் குறித்த நபரை உடனடியாக மடக்கி பிடித்து கைது செய்தனர். கைது செய்யப்பட்ட நபர் வாழைச்சேனை போலீஸ் பிரிவைச் சேர்ந்தவர் என்று அடையாளம் காணப்பட்டார். இவர் ஏற்கனவே 2 கொலை குற்றச்சாட்டுகளின் கீழ் சிறை தண்டனை அனுபவித்துவிட்டு அண்மையில் விடுதலையானவர் என்று தெரிய வருகிறது. ஆரம்பகட்ட விசாரணையின்படி சிறையிலிருந்து வெளிவந்த பின்னர் குறித்த நபர் மனநலம் பாதிக்கப்பட்ட நிலையில் வீதிகளில் அலைந்து திரிந்து வந்ததாக கூறப்படுகிறது. சம்பவம் குறித்து ஏறாவூர் போலீசார் விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர். களுவாஞ்சிக்குடி கெல்ப் ஏஜ் வீட்டுத்திட்ட பகுதியில் உள்ள மிளகாய் தோட்டத்தில் இடம்பெற்ற கொலை சம்பவம் தொடர்பில் கைது செய்யப்பட்ட 2 சந்தேக நபர்களையும் 14 நாட்கள் விளக்கமறியலில் வைக்க நீதிமன்றம் உத்தரவிட்டது. 60 வயதுடைய 5 பெண் பிள்ளைகளின் தந்தையான காந்தன் என்பவரை இவ்வாறு முறையில் கொலை செய்யப்பட்டார். களுவாஞ்சிக்குடி போலீஸ் நிலைய பொறுப்பதிகாரி MTM ரியாஸ் இது குறித்து தெரிவிக்கையில், மோப்பநாய் சக்கியினது உதவியுடன் மேற்கொள்ளப்பட்ட தேடுதலின் கொலையாளிகள் கொலையை செய்த பின்னர் அதே தோட்டத்தில் தங்கியிருந்தமை கண்டறியப்பட்டது. இதன் அடிப்படையில் சந்தேக நபர்கள் கைதாகினர். மட்டக்களப்பு உதவி போலீஸ் அத்தியட்சகர் கீர்த்திகுமார் தலைமையிலான விசேட குழுவினர் இச்சம்பவம் தொடர்பான மேலதிக விசாரணைகளை தீவிரமாக மேற்கொண்டு வருகின்றனர். குடும்பத் தலைவரின் ஒருவரின் இத்தகைய அகாலமரணம் அந்த பகுதியில் பெரும் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது.
பொருளாதாரத்தை சீரழித்த ராஜபக்சர்கள் மீண்டும் ஆட்சியை கைப்பற்றப் போவதாக சூளுரைக்கின்றமை வேடிக்கையானது என அமைச்சர் பிமல் ரத்நாயக்க தெரிவித்தார். பத்ரமுலையில் உள்ள ஸ்ரீலங்கா பொதுஜன பிரமுகவின் தலைமையகத்தில் நேற்று இடம்பெற்ற புத்தாண்டு நிகழ்வின் பின்னர் கருத்து வெளியிட்ட முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷ பொருளாதார சுமையால் மக்களிடம் புத்தாண்டு உற்சாகம் இம்முறை இல்லை, மீண்டும் ஆட்சியை கைப்பற்ற பாரிய திட்டத்துடன் களம் இறங்குவோம் என்றும் குறிப்பிட்டார். இதற்கு பதிலளிக்கும் போது அமைச்சர் பிமல் ரத்நாயக்க இவ்வாறு தெரிவித்தார். நாட்டின் தற்போதைய பொருளாதார சூழல் குறித்து மஹிந்த ராஜபக்ஷ கவலை வெளியிட்டிருப்பது வேடிக்கையானது. நாட்டை பங்குரோத் நிலைக்கு தள்ளி மக்களின் எதிர்காலத்தை கேள்விக்குறியாக்கியவர்களே ராஜபக்சர்கள். புதிய ஆண்டில் அரசியல் மாற்றம் ஏற்படும் என்று மஹிந்த ராஜபக்ஷ கூறியிருப்பதை வழிமொழிந்த அமைச்சர், நிச்சயம் அரசியல் மாற்றம் ஏற்படும், ஆனால் அவர்களை மீண்டும் ஆட்சியில் அமர்த்துவதற்காக அல்ல, மாறாக அவர்கள் உருவாக்கிய ஊழல் கலாச்சாரத்தை முற்றிலும் ஒழித்து முறையான ஜனநாயகத்தின் நிலைநாட்டவே அந்த மாற்றம் ஏற்படும். ராஜபக்சர்களின் அரசியல் சகாப்தம் இலங்கையில் முடிவுக்கு வந்துவிட்டது என்பதை அவர்கள் உணர வேண்டும் எனவும் அவர் குறிப்பிட்டார். தமிழக சட்டமன்ற தேர்தலை முன்னிட்டு நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமானுக்கு ஆதரவு தெரிவிக்கும் வகையில் யாழ்ப்பாணத்தின் பாரிய சந்திப்புகளில் பாரிய பதாகைகள் காட்சிப்படுத்தப்பட்டு வருகின்றன. முதல் கட்டம் நேற்றைய தினம் யாழ்ப்பாணத்தின் வரலாற்று பிரசித்தி பெற்ற நல்லூர் கந்தசுவாமி ஆலயத்துக்கு முன்பாக பாரிய பதாகை ஒன்று வைக்கப்பட்டது. அதைத் தொடர்ந்து இன்றைய தினம் யாழ்ப்பாணத்தில் மற்றொரு முக்கிய இடமான திருநெல்வேலி சந்திப்பகுதியில் மற்றொரு பாரிய பதாகை வைக்கப்பட்டுள்ளது. தமிழகத்தில் நடைபெறவுள்ள சட்டமன்ற தேர்தலில் நாம் தமிழர் கட்சி போட்டியிடும் நிலையில் அவருக்கு வாழ்த்துக்கள் தெரிவிக்கும் வகையில் ஈழத்தமிழர்களின் ஆதரவை வெளிப்படுத்தும் வகையில் இந்த பதாதைகள் காட்சிப்படுத்தப்படுகின்றன. தமிழக அரசியல் களம் சூடுபிடித்துள்ள நிலையில் யாழ்ப்பாணத்தின் மையப்பகுதிகளில் வைக்கப்பட்டுள்ள இந்த பதாகை தற்போது பொதுமக்கள் மற்றும் சமூக வலைதள பயனாளர்கள் மத்தியில் பெரும் பேசுபொருளாக மாறியுள்ளது. சிறைச்சாலைகள் வைத்தியசாலையில் சிகிச்சை பெற்று வந்த பிள்ளையான் என்று அழைக்கப்படும் சிவனேசதுரை சந்திரகாந்தன் மீண்டும் சிறைச்சாலைக்கு மாற்றப்பட்டதாக சிறைச்சாலை ஊடக பேச்சாளர் AC கஜநாயக்க தெரிவித்தார். அதற்கமைய வெளிசர கடற்படை தளத்தில் உள்ள சிறைக்கூடத்துக்கு அவர் அழைத்துச் செல்லப்பட்டதாக சிறைச்சாலைகள் ஊடக பேச்சாளர் தெரிவித்துள்ளார். இது தொடர்பில் அவர் தெரிவிக்கையில், கைதி ஒருவருக்கு வழங்க வேண்டிய அனைத்து வசதிகளும் பிள்ளையானுக்கு வழங்கப்பட்டுள்ளது. ஏதேனும் விசேட தேவைகள் ஏற்படும் பட்சத்தில் அதை உரிய முறையில் சிறைச்சாலைகள் அத்தியட்சகருக்கு அறிவிக்க வேண்டும் என்றும், கிடைக்கும் கோரிக்கைகளை சட்ட ரீதியாக அணுகி இயலுமான விடயங்கள் செய்து கொடுக்கப்படும். கிழக்கு பல்கலைக்கழகத்தின் முன்னாள் உபவேந்தர் ரவீந்திரநாத் சுப்பிரமணியம் கடத்தப்பட்டு கொலை செய்யப்பட்டவை தொடர்பில் பிள்ளையான் கைது செய்யப்பட்டு தடுப்பு காவலில் விசாரணைக்கு உட்படுத்தப்பட்டுள்ளார். தொடர்ந்து பிள்ளையான் நீதிமன்ற உத்தரவுக்கு அமைய தற்போது விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ளார். மன்னார் தாராபுரம் கிழக்கு துருக்கி சிட்டி பகுதியில் விபத்தில் உயிரிழந்த ஒரு வயது 7 மாத குழந்தையின் சடலம் மன்னார் நீதவான் முல்லையில் இன்றைய தினம் தாராபுரம் மையவாடியிலிருந்து தோண்டி எடுக்கப்பட்டுள்ளது. கடந்த 18ஆம் தேதி மாலை துருக்கி சிட்டி பகுதியில் பான் விற்பனையில் ஈடுபட்ட மின்சார முச்சக்கர வண்டி ஒன்றில் மோதி இந்த குழந்தை விபத்துக்குள்ளானது. உடனடியாக மன்னார் பொது வைத்தியசாலைக்கு கொண்டு செல்லப்பட்ட போதிலும் குழந்தை ஏற்கனவே உயிரிழந்ததாக உறுதி செய்யப்பட்டது. வைத்தியசாலை நடவடிக்கையின் பின் குழந்தையின் உடல் பெற்றோரிடம் ஒப்படைக்கப்பட்டு கடந்த 19ஆம் தேதி தாராபுரம் மையவாடியில் நல்லடக்கம் செய்யப்பட்டது. குறித்த விபத்து மற்றும் மரணம் தொடர்பாக மன்னார் போலீசார் முறையான விசாரணை முன்னெடுக்கவில்லை என்ற சந்தேகம் எழுப்பப்பட்டது. இது தொடர்பில் முன்வைக்கப்பட்ட முறைப்பாட்டை அடுத்து மன்னார் நீதவான் நீதிமன்றம் சடலத்தை மீண்டும் தோண்டி எடுத்து விசாரணை நடத்த உத்தரவிட்டது. நீதிமன்ற உத்தரவின்படி இன்று காலை மன்னார் நீதவான் முறையில் சடலம் அகழ்ந்தெடுக்கப்பட்டது. இதன்போது மன்னார் போலீஸ் நிலைய உயரதிகாரிகள் மற்றும் சட்ட மருத்துவ அதிகாரிகள் உள்ளிட்ட பலரும் இதில் கலந்து கொண்டனர். சம்பவம் குறித்து மேலதிக விசாரணைகளை மன்னார் போலீசார் தீவிரமாக முன்னெடுத்து வருவதுடன் பிரேத பரிசோதனை முடிவுகளின் அடிப்படையில் அடுத்த கட்ட நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படுகின்றன. நாட்டின் பெரும்பாலான இடங்களில் மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடும். வளிமண்டல திணைக்களம் இன்று வெளியிட்ட அறிக்கையில் இந்த விடயம் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதன்படி மத்திய சப்ரகமுவ மேல் மற்றும் வடமேல் மாகாணங்களின் சில இடங்களிலும், அத்துடன் காலி, மாத்தறை மற்றும் அனுராதபுரம் மாவட்டங்களின் சில இடங்களில் 100 மில்லிமீட்டரிலும் கூடிய பலத்த மழை பெய்யக்கூடும். கண்டி, நுவரெலியா, மாத்தளை மற்றும் பதுளை மாவட்டங்கள் தவிர நாட்டின் ஏனைய பிராந்தியங்களில் அதிகரித்த வெப்பநிலை காணப்படும். இடியுடன் கூடிய மழை பெய்யும் போது தற்காலிகமாக வீசுகின்ற பலத்த காற்று மற்றும் மின்னல் தாக்கத்தால் ஏற்படக்கூடிய பாதிப்புகளை குறைத்துக் கொள்ள தேவையான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை மேற்கொள்ளுமாறு பொதுமக்களுக்கு அறிவுறுத்தல் விடுக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. போலீசாரின் துப்பாக்கியை பறித்துக் கொண்டு ஓட முயன்ற நபர் கடும் பரபரப்பான நகரப் பகுதி. இறுதியில் வெளியான முழு விவரம். போதைப் பொருளுக்காக மனைவியை அண்டை வீட்டாரிடம் விற்ற கணவன். சில மாதங்களின் முன்னர் மனைவியின் கிட்னியும் விற்பனை. அதிர்ச்சியில் குளத்தில் குதித்த 3 பிள்ளைகளின் தாய் வைத்தியசாலையில். கிட்ட வரட்டும், திட்டம் இருக்கு. இந்த ஆண்டுக்குள் அனுர அரசை வீழ்த்தி ஆட்சியை கைப்பற்றுவோம். மஹிந்த வெளியிட்ட திடீர் அறிவிப்பு. புத்தளத்தில் சோகம். கயிறு இழுத்தல் போட்டியின் போது இளம் குடும்பஸ்தர் மாரடைப்பால் எதிர்பாராத மரணம். ஒரே இடத்தில் கூடியிருந்த இளம் பெண்கள் சந்தேகத்தில் சுற்றி வளைத்த போலீசார்.
காத்திருந்த அதிர்ச்சி. திடீரென்று தலைகீழாக பிறண்டது நுவரெலியா கிரகரி ஏரியில் படகு. சுற்றுலா பயணிகளுக்கு நேர்ந்த நிலை பார்த்து கொண்டிருந்தோர் பதிவு செய்த வீடியோ. கட்டுநாயக்க விமான நிலையத்தில் கைப்பற்றப்பட்ட சூட்கேஸ். கைதான வெளிநாட்டவர்கள் தொடர்பில் வெளியான பகீர் தகவல். சூட்சமமான முறையில் கடத்தல். மிளகாய் தோட்டத்தில் கொலை சம்பவம், 2 கைது. விசாரணைகளில் வெளியான பல திடுக்கிடும் தகவல்கள். முடிவுக்கு வருகிறது ராஜபக்சர்களின் அரசியல் சகாப்தம். அனுர அரசு தக்க பதிலடி. தமிழர் பகுதிகளிலும் செல்வாக்கு செலுத்தும் தமிழ்நாட்டு தேர்தல். யாழில் அடுத்தடுத்துயரும் சீமானின் பதாகைகள். நல்லூரை தொடர்ந்து திருநெல்வேலியிலும் ஆதரவு. மீண்டும் சிறைக்கு அனுப்பப்பட்ட பிள்ளையார் வைத்தியசாலையிலிருந்து வெளியேற்றம். மன்னாரில் பரபரப்பு. அடக்கம் செய்யப்பட்ட 1.5 வயது குழந்தையின் சடலம் நீதிமன்ற உத்தரவில் தோண்டியெடுப்பு. வெளியான பகீர் காரணம். நாட்டில் கொட்டித் தீர்க்கப் போகும் கனமழை. விடுக்கப்பட்டுள்ள கடும் எச்சரிக்கை.